இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. இப்போ ரீசெண்டாக வந்து கமர்ஷியல் ரெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிள் அப்படின்னு ரூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஆர்சிஎம்னா என்ன, யாருக்கு அப்ளிகபிள், அதே மாதிரி ரெண்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறோன்னா ஆர்சிஎம் அப்ளிகபிளாக இல்லையா, அப்படி அப்ளிகபிள் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்னில் ரிப்போர்ட் பண்ணணும், பேமெண்ட் எப்படி நம்ம கட்டணும், எப்படி நம்ம செட்டப் பண்ணணும், டேக்ஸ் ரேட் என்ன, செல்ஃப் இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு வேரியஸ் டீட்டெயில் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் சம்மந்தப்பட்ட மோர் கிளாரிட்டி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த சேஞ்சஸ் சம்மந்தமாக வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 9/2024, டேட்டு வந்து 8 அக்டோபர் 2024. ஏற்கனவே வந்து 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி நடந்துச்சு. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி இப்போ அந்த ரூல் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. 10th அக்டோபர் 2024லேருந்து இந்த நியூ ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கதா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட கீ சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 லெவி அண்ட் கலெக்ஷன், இது வந்து ஆர்சிஎம் சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன் வந்து இப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13/2017 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ என்ட்ரி ஆர்சிஎம் டேபிளில் வந்து 5AB வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்சிஎம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்சிஎம்னாக்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். நார்மலாக வந்து நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குட்ஸ் இல்லை சர்வீஸ் யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரோ அவங்க வந்து டேக்ஸ் இன்வாய்ஸில் டேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் டேக்ஸில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு அவர் ரெமிட் பண்ணுவார். இது ஃபார்வர்ட் மெக்கானிசம். அப்படி இல்லாமல் அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணுறவர் இல்லை சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறவர் பேமெண்ட் பண்ணார்னா அதுதான் வந்து ஆர்சிஎம். டேக்ஸ் பேமெண்ட்டோட லயபிலிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகும். யார் வந்து ரியலாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும். இது எல்லா குட்ஸுக்கும் அப்ளிகபிளா அப்படின்னா எல்லா குட்ஸுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ண ஒரு சில குட்ஸ் அதே மாதிரி சர்வீஸ்க்கு மட்டும்தான் வந்து இது அப்ளிகபிள். நம்ம ஆர்சிஎம்ல பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். நார்மல் இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்வாய்ஸில் ஹெட்டிங் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேட்டாலாம் சேமாக தான் இருக்கும். இந்த இன்வாய்ஸுக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் சீக்வன்ஸ் நம்பர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அந்த செல்ஃப் இன்வாய்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லேபிலிட்டி வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்புட் வந்து கிளைம் பண்ணலாம். இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கேஷ் பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஐடிசி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ நீங்கள் வந்து அதை வந்து இன்புட்டாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இது சம்மந்தமாக டீட்டெயில் வந்து அப்கமிங் ஸ்க்ரீனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செல்ஃப் இன்வாய்ஸுக்கான ரெக்கார்டு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணி இன்புட் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம். இன்கேஸ் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா லேட் ஃபீ அப்ளிகபிள், அதே மாதிரி லீகல் கான்சிக்வன்ஸு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். லேட்டஸ்ட்டாக நடந்த சேஞ்சஸ் சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ரெசிடென்சியல் ரெண்ட், அதே மாதிரி கமர்ஷியல் ரெண்ட்டு. ஆர்சிஎம் எந்த ரெண்ட்டுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத அப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம 2 சினாரியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டையும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறவர்கிட்டையும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிடென்சியலாக இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் பர்பஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க ஆர்சிஎம் அப்ளிகபிள். 2 பேருமே வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா ஆர்சிஎம் வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் ரிசிபியன்ட் ரிஜிஸ்டர்ட் பர்சன், அதே மாதிரி ரெசிடென்சியலாக இருக்கலாம் இல்லை கமர்ஷியல் பர்பஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்சிஎம் வந்து அப்ளிகபிள். சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் ரிசிபியன்ட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெசிடென்சியல் பர்பஸ் அப்படின்னா அப்ளிகபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து
வந்து எக்ஸம்ப்டட், அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் ரிசிபியன்ட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் வந்து அப்ளிகபிள். இன்வாய்ஸ்லேயே வந்து டேக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து அன்ரிஜிஸ்டர்டு, சர்வீஸ் ரிசிபியண்ட்டும் வந்து அன்ரிஜிஸ்டர்ட். ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெசிடென்சியலாக இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் பர்பஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் எக்ஸம்ப்டடு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ரூலு, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சேஞ்சஸ். ரெண்டிங் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் ரிசிபியன்ட் ரிஜிஸ்டர்ட் பர்சன், ரெண்டு பேர்ட்டுமே ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னாக்கா ஃபார்வர்ட் சார்ஜ் ரெண்ட் இன்வாய்ஸ்லேயே வந்து டேக்ஸ் மென்ஷன் பண்ணி இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி இன்புட் வந்து கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகிரி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், பட் சர்வீஸ் ரிசிபியன்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஆர்சிஎம் அப்ளிகபிள். இந்த கேட்டகிரி வந்து நிறைய ட்ரேடருக்கு வந்து அப்ளிகபிள் வரலாம். அவங்க ரெண்ட் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து ஓனர் ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கலாம், பட் இவங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கும். யார் வந்து ரெண்டில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆர்சிஎம்மில் கட்டணும். இதுதான் வந்து இப்போ வந்து இம்பேக்ட்டு. நெக்ஸ்ட் கேட்டகரி சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், சர்வீஸ் ரிசிபியன்ட்ட ஜிஎஸ்டி இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், சர்வீஸ் ரிசிபியன்ட்டும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் நடந்த சேஞ்சஸ். மெயின் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட், சர்வீஸ் ரிசிபியன்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிஎம் மெத்தடில் 18% வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்ட்டில் நீங்கள் இருந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் அப்ளிகபிள் வரும். உங்களோட ஓன் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்போ நீங்கள் லீஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கான மார்க்கெட் வேல்யூ அரைவ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ரிலேட்டிவ் இடத்துல நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு எதுவும் பேமெண்ட் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு அப்படின்னாலும் அப்போயும் வந்து நீங்கள் ஆர்சிஎம் மெத்தடில் 18% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெமிட் பண்ணணும். இப்போ ரெகுலர் டேக்ஸ் பேயர் அவங்க வந்து ஆர்சிஎம்மில் பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்புட்டாக வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. இதே காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து இன்புட்டு கிளைம் பண்ண முடியாது அவங்களால. அதனால் வந்து இது வந்து அடிஷ்னல் பேர்டன் அவங்களுக்கு. இந்த பேமெண்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணும். இது வந்து கேஷ் லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரிட்டர்னில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோது அப்படின்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிஎம்மில் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். இந்த வேல்யூ வந்து எப்படி அரைவ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கீங்க இல்லை லீஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க. ரெண்ட் அப்படின்னாக்க 11 மந்த் அக்ரிமெண்ட் கம்பல்சரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு பார்ட்டியும் வந்து சைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டில் மந்த்லி ரெண்ட் எவ்வளோது அப்படின்னு நீங்கள் அதில் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்போ வந்து பண்ணணும். ஸோ எவ்ரி மந்த் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் வெரிஃபை பண்ணுற ஒரே டாக்குமெண்ட்டு அந்த ரெண்ட்டு, அதே மாதிரி அதுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் அதையும் வந்து கிராஸ் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ ரெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு குறையாமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்சிஎம்மில் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து 18% வந்து ஃப்ளாட்டாக வந்து பண்ணணும். சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி வந்து 9% வந்து அப்ளிகபிள். ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் இது எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் டேபிள் 15ல் டாக்குமெண்ட் சீக்வன்ஸை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிட்டர்னில்
இந்த ஆர்சிஎம் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னில் டேபிள் 3.1 இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இந்த டி இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர் சார்ஜ் இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோது பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செல்ஃபாக வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும். இதுக்கு எகென்ஸ்டான டாக்குமெண்ட் வந்து ஏற்கனவே வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் டேக்ஸ் இன்வாய்ஸ் வச்சுருப்போம். அந்த இன்வாய்ஸோட டோட்டல் வந்து இங்கே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். லயபிலிட்டி வந்து நம்ம இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ இன்புட்டாக நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதை வந்து டேபிள் வந்து 4A-P வந்து இன்வர்ட் சப்ளை லைபிள் டு ரிவர் சார்ஜ் அதர் than 1 and 2 above அப்படிங்கிற கேட்டகரியில் எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக வந்து கிளைம் பண்ணிடலாம். பேமெண்ட் ரிட்டர்ன்லேயே வந்து பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து செட்டப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து இன்புட் இருந்தால் கூட நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆர்சிஎம் அமௌண்ட்டை சிஸ்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா எகைன் வந்து நீங்கள் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கேஷ் லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் செட்டப் பண்ண சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். ஸோ ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஸ்மால் ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து இம்பேக்ட் இருக்கும். பட் அவங்களுக்கு லாஸ் கிடையாது. அவங்க இன்புட்டாக வந்து கிளைம் பண்ணிடலாம். பட் அதர் ஸ்மால் டேக்ஸ் பேயர் காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணி ஐடிசி கிளைம் பண்ணாத மற்ற பர்சனுக்கெலாம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் தான் இது அவங்களுக்கு. இந்த ஆர்சிஎம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரெசன்டேஷனோட டாக்குமெண்ட் உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்டை வந்து இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.